Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்செட் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கு மல்டி இயர் பிரேக் அவுட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2007ல அந்த ஹை டச் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2017 தான் அந்த ஹை டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022ல அந்த ஹை டச் பண்ணிட்டு செல்லிங் பொசிஷன் இருக்கு. இப்போ 2024 ஜான்வரியில தான் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி அந்த ஓவரால் பிரைமரி ட்ரெண்டே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு 3 months ரீட்ரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு 6-7 months ஆயிடுச்சு. இப்போ ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்டாக் ஒரு வெஜ் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல இது பாருங்க, ஒரு ஸ்விங்கு நான் சொல்றேன் பாருங்க அப்படின்ட்டு. இது ஒரு ஸ்விங்கு, இது 2 ஸ்விங்கு, தேர்ட் ஸ்விங்கு. இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ நீங்க லோல தான் இருக்கு. இந்த லோல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெஜ் பேட்டர்ன் என்னைக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நீங்க என்ட்ரி எடுக்கலாம். நீங்க இங்க என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இது கீழே இங்க வச்சு இது கீழே நீங்க இது பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த வெஜ் பேட்டர்ன் என்னைக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அன்னைக்கு நீங்க என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இது நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி மானிட்டர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பா இங்கிருந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க என்ட்ரி எடுத்துட்டு கூட இங்க இங்க என்ட்ரி எடுத்துட்டு கூட இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 18% இருக்கு. இந்த வெஜ் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்றதுக்கு 18% வருது. அப்படி இல்ல இங்க நீங்க டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்து மினிமம் 5% டார்கெட் வைக்கலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் கண்டிப்பா அந்த ஸ்டாக் கொடுக்கும்.